கயிறு. சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியும் சார், சில பேருக்கு 10 வாட்டி சொன்னாலும் புரியாது சார். வேணும்னு திமிரு செய்யாம இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சார். 9 வாட்டி நீங்க சொன்னது புரியல சார். ஒன்றை எப்படி நாம் புரிந்து கொள்ள? நான் இப்படி சொல்றேங்க, வெறும் சொல் தான். கருத்து ஏத்துங்க மந்திரம். வெறும் கயிறு தான். எடுத்து கையில கட்டினா கங்கணம், கழுத்துல கட்டினா தாலி, இடுப்புல கட்டினா அரணா கயிறு. கயிறு தான். வெறும் சோறு. கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் பேச்சு. கருத்து ஏற்றினால் சத்சங்கம். வெறும் கட்டடம். கருத்து ஏற்றினால் கோவில், வீடு. கருத்து ஏற்றணும்ல. அந்த கருத்து ஏற்றக்கூடிய அந்த ஆற்றலை எது தரும் என்றால் வாசிப்பும் புத்தகங்களும் உனக்கு தரும். எனக்கு யார் என்ன சொன்னாலும் புரியும். ஒரு பாப்பா உட்கார்ந்து சிரிக்குது, அது ஒரு 9வது வகுப்பு படிக்கலாம், சரியா? ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். பாப்பா, உன் வயதுக்குரிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் செய்தி. முக்கியமா இளைஞர்கள், 10, 15, 16, 17 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஒரு அம்மா வருது, சூடா ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு கையில. சூடா இருக்கு, இத புடி அப்படின்ட்டு தன் மகளின் பெயரை அழைக்குது. மகள் வர, அவளுக்கு உன் வயது இருக்கும். வந்தவ இப்படி புடி அப்படின்ன உடனே அது இப்படி நீட்டுது கைய. அந்த அம்மா சொல்லுது, இங்க பிடி, சூடா இருக்கு, இங்க பிடி. மறுபடியும் இப்படி, மறுபடியும் சொல்லுது, இப்படி இப்படி வெயிட்டா இருக்கு, சீக்கிரம். மறுபடியும் இப்படி நீட்டுது. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம அம்மாலாம் என்ன செய்வாங்க? காலையில எழுப்பும்போது 6 மணிக்கு, தங்கம் ரோஜாப்பூ 6 மணி ஆயிடுச்சுடா தங்கமே, ஏந்திரிடா. ஏந்திரிக்க மாட்டோம். 10 நிமிஷம் கழிச்சு, ஏய் 6:10 ஆச்சு, 7:15 பஸ், எழுந்துரு. 6:20 பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விட்டுறோம், ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுறோம். 6:30 எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, சத்தமா ரேடியோ போட்டு விட்டுறோம். இதெல்லாம் எனக்கு நடந்தது. அதுக்கப்புறமா 6:45 எழுந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தெல்லாம் எவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுமோ.